A very good morning and welcome to our daily devotion. Today நம்ம பார்க்க போற வந்து Proverbs chapter 7 verse 21 to 27. So first ஒரு brief overview பார்க்கலாம். இதில் வந்து நம்ம நேற்று பார்த்த மாதிரியே சாலமன் வந்து வார்னிங் கொடுக்குறாரு. எதுக்கு? நம்ம நேற்று பார்த்த மாதிரியே டெம்டேஷனுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. டெம்டேஷன் என்ன பண்ணும்? நம்மளுக்கு பாவத்துக்கு இழுத்துட்டு போவோம். அந்த பாவம் நம்மளே என்ன பண்ணும்? ஸ்லோவாக அழிக்கும். ஆனால் இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை டிஸ்ட்ராய் மட்டும் பண்ணாத அந்த பாவம் கடைசியில் சாவு கூட கொடுக்குன்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ வேர்சஸ் 21 23 அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சொல்கிற வார்த்தைகள், மற்றவங்க வார்த்தைகள் வந்து நம்மளை தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போகுன்றத வார்ன் பண்ணுறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, நிறைய பலசாலிங்களே இந்த மாதிரி இதுக்கு விழுந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து கடைசியில் என்ன சொல்கிறாரு, பாவத்தின் வீடு வந்து நம்மளுக்கு சாவில் கொண்டு விடும்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் 21 to 27 ஒரு சின்ன சம்மரி. இதுலேருந்து நம்ம மெயின் டேக்அவே என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன பண்ணோம், பாவம் வந்து நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணும், பாவம் வந்து நம்மளை அழிக்கும். ஸோ அதுக்கடுத்து இது வந்து ஃபைனல் ஸ்டெப்பு. கடைசியில் பாவம் நம்மளை அழிச்சிட்டு என்ன பண்ணும், சின் லீட்ஸ் டு டிஸ்ட்ராக்ஷன் விச் இன்னெவிட்டபிளி லீட்ஸ் டு டெத். அதாவது பாவம் நம்மளை அழிக்கும், அந்த அழிவு கடைசியில் நம்மளை எங்கே போய் என்ன பண்ணும், சாவடிக்கும். ஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் டெத். அதாவது நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அதாவது வெளிச்சத்து இருந்தால் பூச்சிங்க எப்படி வந்து இருட்டில் வந்து அந்த வெளிச்சத்துக்கு போகும், அதாவது அந்த வெளிச்சம் தான் பாவம், நம்ம தான் அந்த பூச்சிங்க. ஹவு சின் அட்ராக்ட்ஸ் அஸ் ஜஸ்ட் லைக் தட். அண்ட் இங்கே என்ன சொல்கிறாரு சாலமன், பேசிக்கலி ஒரு ஸ்டெப் verse 27 பார்த்தானா, ஹர் ஹவுஸ், அதாவது சின்ஸ் ஹவுஸ் இஸ் த வே டு ஷியோல் கோயிங் டவுன் த சேம்பர்ஸ் ஆஃப் டெத். அதாவது பாவத்தின் வழி வீடு வந்து நரகத்தில் இருக்குது, கோயிங் டவுன் த, அதாவது சாவின் சேம்பருக்குள்ளே போகிறதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மெயின் திங் என்னென்னா, சின் இஸ் வெரி டிஸ்ட்ரக்டிவ், தட் சின் வில் லீட் டு டெத். அதாவது பாவம் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவானது, இட்ஸ் வெரி அழிவு கொண்டு வர்றது, அந்த அழிவு வந்து நம்மளுக்கு சாவே கொண்டு வரும். ஸோ நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஹவு கேன் வி ஓவர் கம் திஸ்? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா இஃப் வி லுக் இன் டு ரோமன்ஸ் 6:23 பவுல் சொல்லுவார், த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். அதாவது பாவத்தின் விலை வந்து சாவு. அண்ட் அவர் அப்படியே என்ன சொல்லுவார், சால்வேஷனும், அதாவது ரட்சிப்பும் ப்ரொடெக்ஷனும் த்ரூ கிரைஸ்டோட யூனியனில் இருக்க போது தான் அது கிடைக்கும்னு சொல்கிறார். ஸோ அதான் நம்ம வழி, ஹவு டு ஓவர் கம் திஸ் சின், ஹவு டு ஓவர் கம் திஸ் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது இந்த பாவத்தை எப்படி எதிர்த்து நிற்கிறது, இந்த பாவத்தை எப்படி மீறி வர்றதுன்னா ஒன்லி த்ரூ கிரைஸ்ட். ஸோ அதே தான் நேற்று சொன்னது, ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் தான் இது. பேசிக்கலி ப்ரே ப்ரே ப்ரே, லைக் நம்ம வி ஷுட் ஆஸ்க் காட் ஃபார் ஸ்ட்ரென்த். ஏன்னா ஜீசஸே சொல்லியிருக்காரு, ஆஸ்க் இட் வில் பி கிவன் டு யூ, நாக் சீக். ஸோ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், உடனே கேட்டால் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். நம்ம வந்து முழு மனதோட கேட்டுக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு, இந்த சின்ன ஓவர் கம் பண்ண ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. ஹீ வில் கிவ் அஸ். இது வந்து ஒரு ப்ராசஸ் தான். நம்ம கேட்டு கேட்க ஆண்டவர் கொஞ்சமாக பலம் கொடுத்து கடைசியில் we can overcome such sins, especially temptations. ஏன்னா டெம்டேஷன்ஸ்லாம் நம்ம வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா எஸ்பெஷலி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த மாடர்ன் ஏஜில் வந்து வெரி ஈஸி. லைக் நம்ம வந்து அது தப்பான விஷயத்தை பற்றி நினைக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு கார்னர்லேருந்து திடீர்னு ஒரு பிக்சரோ அந்த மாதிரி வந்துட்டால் அவ்வளோதான், நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி ஸ்பைரல் ஆகி போய்டும், திரும்பி எஃபர்ட் எல்லாம் போய்டும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆஸ்க் காட் ஃபார் த ஸ்ட்ரென்த். அண்ட் நம்மளும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மெஷர்ஸ் எடுக்கலாம். லைக் ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக எனக்கு டெம்டேஷன் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக எனக்கு இந்த பாவத்தை இழுக்கிற மாதிரி வார்த்தைகள் வரும் அப்படின்னா பிளாக் இட். அதை வந்து நம்ம தடுக்கணும், அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு ஒரு சேயிங் இருக்குது. அதாவது ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதே பெட்டர்னு சொல்லுவாங்க. வியாதி வந்துட்டு மாத்திரை போடுறதோட அந்த வியாதியை அவாய்ட் பண்ணுறதே பெட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெம்டேஷனை தடுக்கிறது பெட்டர். அந்த டெம்டேஷனை வந்து ஓவர் கம் பண்ணுறதோட அந்த டெம்டேஷனு வர வழியை முன்னாடியே பிளாக் பண்ணுறதே பெட்டர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ அதான், சின் இஸ் சம்திங் தட் லீட்ஸ் டு டிஸ்ட்ராக்ஷன் விச் லீட்ஸ் டு டெத். பாவம் வந்து நம்மளை அழிவு கொண்டு வரும், அந்த அழிவு வந்து நம்மளுக்கு சாவு கொண்டு வரும். இரண்டாவது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஆஸ்க் காட், ஆண்டவர்கிட்ட கிரைஸ்ட்டுக்கிட்ட இந்த சின்ன ஓவர் கம் பண்ண டிசிப்ளினும் ஸ்ட்ரென்த்தை கேட்கணும். மூன்றாவது, இந்த மாதிரி டெம்டேஷன்ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் வர
avenues, அதாவது வழிகள்லாம் நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த வழியிலலாம் இந்த மாதிரி வரும்னு, அதை பிளாக் பண்ணுறது இஸ் வெரி வெரி பெட்டர். ஸோ that is what I want us to take away from today. Thank you.